Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுதான் நாம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் பாதி அளவு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பாதி அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா மஞ்சள் தூள், உங்கள் தேங்காய்க்கு ஏற்ற அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 4 சின்ன வெங்காயம், அப்புறமா 2-3 பல் பூண்டு, இதோட 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2வது சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி இந்த மோர் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விடலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா 2-3 வற்றல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு இந்த ஸ்டேஜ் ஆன உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்து நல்லா வேக விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மசாலா நல்லா வேகணும், இல்லைன்னா உங்களுக்கு ஃபைனலாக பச்சை வாசனை அடிக்கும். அதனால மசாலா நல்லா வேக விடுங்க. மசாலா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எனக்கு ஃபைனலாக இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இனி நம்ம தயிரை ரெடி பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் தயிர் எடுத்துக்கிறேன். நான் வீட்டிலையே ரெடி பண்ண தயிர். ஸோ கட்டியாக எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம டைரெக்டாக இப்போவே சேர்த்துக்க வேண்டாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா நல்லா ஆறட்டும். ஸோ அது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனலாக இந்த தயிரை சேர்த்தா போதும். பாருங்கள், இதில் நம்ம செப்பரேட்டாக உப்பு எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இந்த மாதிரி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம டைரெக்டாக அந்த மசாலா ஆறுனதுக்கு அப்புறமா அதோட சேர்த்துக்கலாம். இனி இதை ஒன்றா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணுங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. எல்லோரும் செஞ்சு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புதிய பதிவோடு மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.